ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ரசி லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோஸில் விளாக் பார்க்கலாம் வாங்க. நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, என்னுடைய அம்மா பிறந்த ஊர், அந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். இது என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரலந்தூர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது தேரலந்தூர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் ஊர் சுற்றி உள்ள மக்களுக்கு தெரியும் தேரலந்தூர்னால், வெளியில் உள்ள மக்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சிருக்கிறது இதுதான் தேரலந்தூரில் பெரிய பள்ளிவாசல். அதுக்கு ஆப்போசைட்டில் தான் இந்த பள்ளிவாசல் குளம் இருக்குது. இந்த குளத்தை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகங்களை கொண்டு போச்சு. என்னோடய உம்மம்மாவோட இந்த பள்ளி குளத்தில் தான் எங்களை குளிக்கிறதுக்கு அடிக்கடி சின்ன வயசில் அழைச்சிட்டு வருவாங்க. காலையில் ஃபஜருக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்க. ஃபஜர் டயத்தில் இருட்டாக இருக்கும். அந்த டைமில் தான் லேடிஸுங்கள்லாம் நிறைய பேர் குளிப்பாங்க. அதே மாதிரி சின்ன வயசில் நான் இங்கே குளித்த அனுபவம் எனக்கு இருக்குது. யாரெல்லாம் குளத்தில் குளித்த அனுபவம் இருக்குது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையிலே பக்கத்துலேயே பெண்களுக்காக ஒரு மதரசா அமைச்சிருக்காங்க. அதோட நேம் ஆயிஷா சித்திகா பெண்கள் அரபி கல்லூரி. ரீசெண்டாக தான் இந்த மதரசா கட்டுனாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் இங்கே எங்கள் ஊரில் தான் மதரசாவில் ஓதிட்டு இருந்தாங்க எல்லா பெண் பிள்ளைகளும். இந்தோ காமிக்கிறது இது ஆண்கள் அரபி கல்லூரி. இது பெரிய ஆண்கள் அரபி கல்லூரி. இது ரொம்ப வருஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 20-25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இது நேம் ரஹீமியா அரபி கல்லூரி. இதில் திருமண மகாலும் இதோட சேர்ந்து அட்டாச்சோடு இருக்குது. ஆலிம் கோர்ஸ் படிக்கிறது ஆண்களுக்காக. தேரலந்தூரில் நிறைய சிறப்பு மிக்கது நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கம்பர் பிறந்த ஊர். மெயினாக இது கம்பர் ராமாயணம் கதைகள் படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் படிக்கும் போது இந்த கம்பரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த தேரலந்தூரில் தான் கம்பர் பிறந்த ஊர். கம்பரை பற்றி நிறைய சிறப்பு மிக்கது நிறைய இருக்குது இந்த ஊரில். இப்போ நான் காமிச்சிட்டே வந்திருப்பேன். அது கம்பர் நினைவகம், கம்பர் கோட்டம், திருமண மஹால் இருக்குது. கம்பர் பிறந்த இடத்த ஒரு ஸ்ட்ரீட்டாகவே அமைச்சிட்டாங்க. அந்த ஸ்ட்ரீட்டு தான் என்னோடய அம்மா பிறந்த வீடு இருக்குது. இது தாங்க அது கம்பர் மேடு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்டு அமைச்சிருக்காங்க. இது இங்கே சின்ன பள்ளிவாசல் இருக்குது. சின்ன பள்ளிவாசல் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய அம்மா பிறந்த வீடு பழைய வீடு, ஓட்டு கட்டடம். அதை இடித்து போட்டாங்க. இப்போ ஃப்ளாட்டாக கிடக்கு. இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோடனே என்னோடய அம்மாவுடைய உம்மம்மாவுடைய நினைவுகளை கொண்டுட்டு வந்துச்சு. நான் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த ஊரில் தான் நான் அடிக்கடி ஸ்கூல் லீவில் நான் தங்கியிருக்கேன். அம்மாவுடைய தங்கினதை விட அம்மாவுடைய உம்மம்மாவோட தான் அதிக நாட்கள் நான் தங்கியிருக்கேன். இந்த ஷூட்டு எதுக்கு எடுத்திருக்கேன், எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, அம்மாவுடைய ரிலேட்டிவ் அவங்களுடைய பொண்ணு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன். வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மார்னிங்கே கிளம்பி வந்தாச்சுங்க. இங்கே எல்லாருமே வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பொண்ணு அப்போ தான் ரெடி ஆகிட்டு மண்டபத்துக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கெஸ்ட்டுங்கள்லாம் நிறையா வந்திருந்தாங்க. மார்னிங் டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வடை, இட்லி, சாம்பார், சட்னி, பொங்கல் அதெல்லாம் நம்ம எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்ணை கூட்டிகிட்டு மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு. அங்கே குட்டீஸ்ங்கள்லாம் நிறைய இருந்தாங்க. நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷனில் குட்டீஸுங்கள் இருந்தால் தான் அது ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. 10:30 ஆகுது இப்போ மார்னிங். இப்போ கிளம்பி பொண்ணை மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம். பொண்ணு போனதுக்கப்புறம் நாங்களும் எல்லோரும் சேர்ந்து வேனில் கிளம்பியாச்சு. பொண்ணு பிறந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது எல்லார்ட்டையும் வீட்டில் உள்ளவங்கள்ட்டலாம் போயிட்டு வரேன்னு சொல்லணும். மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு காரில் அழைச்சிட்டு போயிட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் நாங்கள் லாஸ்ட்டு வீட்டுக்கு நாங்களும் கிளம்பியாச்சு.
எல்லாம் சேர்ந்து வேனில் போயிட்டுருக்கோம். பக்கத்து ஊரில் தான் வந்து மஹாலில் வந்து திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. வேனில் போயிட்டுருக்கோம். வேனில் போகும்போது அங்கே நிறையா வந்து இயற்கையான இடங்கள்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இயற்கையான இடங்கள்னால் ரொம்பவே பிடிக்கும். அதான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோஸ் எடுத்தாச்சு. இந்த வீடியோ எடுத்த ரீசெண்டு நான் இந்த ஊருக்கு ஒரு வருஷம் கழிச்சு என்னுடைய அம்மா ஊருக்கு வந்திருக்கிறதுனால எனக்கு பழைய மெமோரிஸை எனக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த விலாகாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். பாட்டி ஊரில் நிறைய வந்து தங்கி நிறைய ஸ்டே பண்ணியிருக்கேன். நிறைய இடங்களுக்கு அவங்க கூட போயிருக்கேன். அந்த நினைவுகள்லாம் எனக்கு வந்துருச்சு. அந்த ஊருக்கு போனதோட வேனை விட்டு இறங்கியாச்சு. மண்டபம் வந்துட்டோம். நிக்காஹ் மஹால் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. போனோன்னு ஜூஸ்லாம் வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வெல்கம் பண்ணிவிட்டு நான் வந்து உள்ளே போயாச்சு. இங்கே பாதி பேர் வந்து ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் எனக்கு என் பாட்டி ஊரில் அவங்கெல்லாம் பார்த்து சலாம் சொல்லிட்டு பேசிகிட்டே உட்காந்துருந்தோம். 11:30 12 o'clock நெருக்கத்தில் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. வந்ததுக்கு பிறகு மணவரையில் நிக்காஹ் ஓத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். நிக்காஹ் ஊதுறதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லாரையும் வந்து நம்ம வந்து பார்த்து பேசுகிறோம். அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஹாப்பி இருக்குது. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு மணமேடைக்கு அதுக்கப்புறம் தான் வந்து நிக்காஹ் ஓத ஆரம்பித்தாங்க. மணமேடையில் மாப்பிள்ளைக்கு நிக்காஹ் ஓத ஆரம்பித்ததோட பொண்ணுக்கும் வந்து ரூமில் தனியாக நிக்காஹ் ஓதி மஹரா வந்து செயின் போட்டாங்க. அதை வந்து அவங்க தனியாக லேடி தான் வந்து நிக்காஹ் ஓதி அந்த செயின் வந்து போடுவாங்க. அதே போல் தான் இவங்களும் வந்து செய்தாங்க. சில பேர் வந்து மாப்பிள்ளை கையாலேயே அந்த மஹர் செயினை போட சொல்லுவாங்க. சில பேர் வந்து லேடி வந்து நிக்காஹ் ஓதும் போது அவங்களே போட்டு விட்டுருவாங்க. இங்கே வந்து பொண்ணுக்கு வந்து நிக்காஹ் ஓதி முடிச்சுட்டாங்க. ஓதி முடிச்சுட்டு மாப்பிள்ளை வந்து மஹரா கொடுத்த செயினை லேடியை வந்து போட்டு விட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பழம், தேங்காய், மஞ்சள் 3மே சேர்த்து ஒரு ஒயிட் துணியில் கட்டி பொண்ணோட மடியில் வந்து போடுவாங்க. சில வீடுங்களில் இதை மாதிரி ஒரு ஐதீகம் வச்சுருக்காங்க. இந்த ஐதீகம் ஃபார்மாலிட்டியை வந்து பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் வந்து சில வீடுங்களில் வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நிக்காஹ் ஓதி முடித்ததோடையே இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிலேயும் இந்த கல்ச்சரை ஃபார்முலா வந்து அவங்கவுங்க ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. என்னோடய மேரேஜ்லேயும் இது மாதிரி தான் கொடுத்தாங்க. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிக்காஹ் நல்லபடியாக பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஓதி முடிச்சிட்டாங்க. யாரெல்லாம் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்களோ இந்த மணமக்களுக்கு துவா செய்யுங்க. நிக்காஹ் முடிஞ்சிடுச்சு. இப்போ மணமேடையில் மாப்பிள்ளைக்கு எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்கிறாங்க, சலாம் சொல்கிறாங்க கை கொடுத்து. நிக்காஹ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இருக்கும்? விருந்து தான் இருக்கும். விருந்துக்கு எல்லாம் வந்து ரெடியாகி சாப்பிட்டுட்ருக்காங்க. பந்தி நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து 3வது
பந்தியில் தான் நாங்கள் வந்து உட்காந்தோம். அது வரைக்கும் சரியான ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. எல்லோரும் நின்று தான் வந்து சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, கஞ்சி, பச்சடி, ரைத்தா எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் வெளியில் போகிற ப்ரோக்ராம் இருந்தேன், சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பியாச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you, bye.